செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஏரிக்கு அருகே உள்ள ராமநாதீஸ்வரர் நகர் உள்ளிட்ட பல இடங்களில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். இது பற்றின விரிவான விவரங்கள். செம்பரம்பாக்கம் ஏரியில் இன்று காலை 1000, அதன் பின்பாக 3500, 4500, தற்போது 4600 கனடியானது தற்போது நீரானது சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அடையாற்று கால்வாய் ஓரம் இருக்கக்கூடிய 6 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை 4 முறை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நீர் புகுந்திருக்கிறது. குறிப்பாக மாதா கல்லூரி அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதே போன்று ராமநாதேஸ்வரர் நகர் இருக்கிறது. அந்த நகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. அதன் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இன்று பள்ளி முடிந்து குழந்தைகளை இட்டு செல்வதற்கு கூட அங்கு நீர் அதிக அளவில் முட்டிய அளவில் தேங்கியிருப்பதன் காரணமாக பெற்றோர்கள் சிரமப்பட்டு குழந்தைகளை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீர் என்பது மாலை நெருங்க அதிக அளவில் அந்த பகுதிக்கு வருகிறது. ஏனென்றால் தாழ்வான இடங்கள் என்பதன் காரணமாக அடையாற்று கால்வாயில் முழுவதுமாக அந்த நீர் செல்கிறது. அந்த கரையை கடந்து அதிக அளவில் குடியிருப்பு பகுதியில் சென்றதன் காரணமாக தற்போதும் அந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் நீர் சூழ்ந்திருக்கு. அதனை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தாலும் தொடர்ந்து அவ்வப்போது இந்த செம்பரம்பாக்கம் திறக்கப்பட்டால் இதே போன்று நிகழ்வுகள் ஏற்படுவதாகவும் வருங்காலங்களில் இது நடைபெறாமல் இருக்க அந்த கால்வாய்களை தூர்வார வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ செம்பரம்பாக்கத்தில் 4600 கனஅடி நீர் சென்றிருந்தாலும் தாழ்வாக இருக்கக்கூடிய ராமநாதேஸ்வரர் நகர் மற்றும் ஆர்வி நகர், வடக்கு தெரு மற்றும் தெற்கு தெரு பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கும் காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள்.